தைராய்டு ப்ராப்ளம் வந்து எக்ஸஸாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் ஆண்மை குறைவு வரலாம். ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் அப்படி வரும். கொஞ்சமாக மைல்டு தைராய்டு ப்ராப்ளத்துக்கு உடனடியாக ஆண்மை குறைவெல்லாம் வராது. சில நேரங்களில் 2 பிரச்சனைகள் ஒன்றாக உங்களுக்கு வரலாம். கோஇன்சிடென்ஸ். அப்போ தைராய்டை கண்டிப்பாக சரி பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்மை குறைவையும் சரி பண்ணணும். நம்ம தைராய்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இன்சிடெண்ட்டை வந்து சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. ஒரு முறை மேல் வந்து கல்யாணமாகியும் செக்ஸ் அவரால் பண்ண முடியல. அப்போ வந்தப்போ மனைவி வந்திருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ அவர் வந்து கொஞ்சம் மன அழுத்தத்திற்கான மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருக்காரு, மனநலத்துக்கான மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. திருமணத்திலேயே அவர் வந்து சிரிக்கவே இல்லை, உம்முன்னு தான் இருந்தார், பெண்கள்லாம் அவர் தோழிகள்லாம் கிண்டல் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் முதல்ல என்ன நினச்சோம், சரி மனநல பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிட்றனால அப்படி டல்லாக இருக்காருன்னு. பின்னால் டெஸ்ட்டுகள் எடுக்கும்போது, செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல் எடுக்கும்போது தைராய்டு வந்து கிட்டத்தட்ட 200 அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருந்தது. தைராய்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவருக்கு வந்து ஃபேஸ் வந்து மாஸ்க் லைக் ஃபேஸ், முகத்தில் உணர்ச்சி இருக்காது. அதோட மனநல மருந்துகளும் சேரும்போது மொத்தமாக முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், உணர்ச்சியே இருக்காது. தைராய்டு பிரச்சனைகள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது தான் உண்டு பண்ணும். ரொம்ப ட்ரிவியலாக லைட்டாக இருக்கிறதுனால வராது. ரெண்டாவது, நீங்கள் மாத்திரைகள் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் தைராய்டையும் சரி பண்ணணும், ஆண்மை குறைவையும் சரி பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து சரி பண்ணிக்கலாம்.